வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் 12 ராசிக்கான மார்ச் மாத ஆங்கில மாத ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். 12 ராசிகள் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ சிம்ம ராசி, ராசிநாதன் சூரியன். சூரியன் மே மந்த் உச்சமாக போகிறாரு, ரொம்ப நல்லா இருக்க போகிறோம். ஆனால் அந்த மே மந்த்துக்கு அந்த சூரியன் போகிறதுக்குள்ளே இந்த சனி செவ்வாய் எல்லாரையும் கடந்து ராகுவை மேனேஜ் பண்ணி மேக்கு வர போகிறாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஜான்வரியிலேருந்தே நிறைய போராட்டங்கள், மன ரீதியான பிரச்சனை, என்ன எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம், இது எங்கே போய் முடியும்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. பண விஷயமா இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், ரெண்டுலேயுமே சங்கடம் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே தான் இருக்குது. பொதுவாக என்ன பண்ண போனால் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே, இப்படி மைண்டு ரொம்ப பிளாக்காக இருக்கேன்னு தான் நிறைய சிம்மராசிக்காரங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. கவலையப்படாதீங்க, என்னதான் இருந்தாலும் குரு பார்வை ராசிக்கு இருக்குது. ஸோ எதுவுமே ரொம்ப நெகட்டிவும் கிடையாது, எதுவுமே ரொம்ப பாசிட்டிவான விஷயம்னு நம்ம எந்த கோச்சாரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேர்ந்தது தான் லைஃபு. ஸோ அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 4 கோள்கள் மாத கோள்கள்னு சொல்லுவோம். சூரியன், சனி, புதன், செவ்வாய். சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுமே இந்த மாதம் டிரான்சிட் ஆகிருக்கு. ஸோ இந்த டிரான்சிட் உங்களை எந்த அளவுக்கு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இம்பேக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த ப்ரெடிக்ஷனில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒவ்வொரு செக்டருக்காக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ராசிநாதன் சூரியன் சனியோட பிடியில் மாதத்தோட முதல் 15 நாள் வரைக்கும் மாட்டிகிட்ருக்கிறாரு. ஸோ முதல் 15 நாள் மனசு, உடம்பு இது ரெண்டையுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நிறைய ஓவர் திங்கிங், இதுவாயிருமோ அதுவாயிருமோங்கிற யோசனை, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். என்னென்னா நம்ம தகுதி இது, ஆனால் நம்ம தகுதிக்கு கீழே நம்ம வேலை பார்த்துட்ருக்கோமே, நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமே, இப்படிங்கிற விஷயத்தையே மனசை போட்டு அழுத்திட்டு இருக்கோம். பரவாயில்ல, நமக்கான நேரம் வரும்போது நம்ம அப்படி ஆகிக்கலாம். இப்படி ஒரு பிளானட்டரி காம்பினேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி மெலிஃபிக்காக மோசமாக இருக்கும்போது நமக்கு இப்போ நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஓகே நமக்கு ஒரு ஓவர் திங்கிங்கிற ஒரு ப்ராப்ளம் இந்த மாதம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமும் நம்ம ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான கான்ஸ்டன்ட் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது ஓகே இது ஓவர் திங்கிங், லெட்ஸ் ஸ்டாப், லெட்ஸ் பி ப்ரொடக்டிவ், வேறு ஏதாவது உருப்படியாக பண்ணுவோம், பாசிட்டிவாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு நீங்களே கொண்டு வந்துட்டு மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. அதுதான் இந்த மாதம் உங்களை காப்பாற்ற போகுது. முதல் 15 நாள் தான், ரொம்ப பயப்பட வேண்டாம். ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு மெலிஃபிக்காக இருக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு 15 டேஸ் கொஞ்சம் மெலிஃபிக்காக இருக்குது. ரீசன் அந்த சன் அண்ட் சாட்டர்ன் கன்ஜெக்ஷன். சூரியன் கிட்டத்தட்ட அந்த சனியை கம்பஸ் பண்ணிடுறாரு. எப்போனா February 17க்கு மேலே சூரியன் கம்பஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்படிங்கும்போது அந்த சனி கொஞ்சம் அவரோட அந்த ஸ்ட்ரென்த்தை குறைச்சிக்கிறாரு. அது உங்களுக்கு நல்லது தான், ஏன்னா சனி ராசியை பார்க்குறாரு. ஸோ 15 டேஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. 15 டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இப்போ ஒவ்வொரு செக்டாருக்காக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தொழில் செய்ய போகிற சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது? 6th ஹவுஸ் லார்டு ஆல்ரெடி 7th ஹவுஸில் இருக்கிறாரு, கூட 2-3 கிரகங்கள் இருக்கிறாங்க. ஸோ தொழிலில் பெருசாக முன்னேற்றம், அல்லது நீங்கள் ஏதோ ஒன்று புதுசாக தொடங்குறீங்க, அது உங்களுக்கு பெருசாக வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏற்கனவே தனஸ்தானாதிபதி புதன் ராகுவோடு சேர்ந்துட்டுருக்கிறாரு இல்லையா? ஸோ கொஞ்சம் எதுலேயுமே ஒரு நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா 8ஆம் இடத்துல ஆல்ரெடி மெலிஃபிக்கான பிளானட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் அதிபதியும் மெலிஃபிக்கான பிளானட்டோடு போய் சேர்ந்துட்டுருக்கிறாரு. ஸோ எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ எதிர்பார்க்க முடியாது. எங்கேயோ ஒருத்தனை நம்பி இப்படி இருக்கேன், என் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸும் இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி பணம் கொடுத்துட்டு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க நான் இன்வெஸ்ட் பண்ணேன், என் கைக்கு பணம் மட்டும் ப்ராஃபிட் மட்டும் வந்துடும் நாங்கள், பட் நான் உட்காந்துட்ருக்கேன், எனக்கு இன்னும் எதுவும் வரல, இப்படிலாம் ஏமாற வைக்கும் இந்த கிரகங்கள். ஸோ யாரையுமே நம்பி பணத்தை கொடுக்காதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற தொழிலை அப்படியே கொண்டு போங்க. இடத்த மாற்றுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், புதுசாக எதையோ உள்ளே கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் செய்கிறேன், என்னோட சொந்தக்காரங்க சொன்னாங்க நான் செய்கிறேன், இந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம். என்ன இருக்கோ அதை டீசெண்டாக கொண்டு போங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு எப்போவுமே நம்மளை நல்லவங்கன்னே நினச்சிட்ருப்போம். நம்ம நல்லவங்க தான். சில விஷயங்கள் நம்ம வேண்டாதது பண்ணுவோம். அந்த மாதிரியான குணம் இருந்ததுன்னா அதை மாற்றிக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா முக்கியமாக தொழிலில் ஸ்கேமிங் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வெளியில் நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நேர்மையாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன லாபம் கம்மியாக இருக்க போது புதுசாக எதையும் நீங்கள் பண்ண வேண்டாம். அடுத்தடுத்த மாதம் வந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் ஏதாவது வேண்டாத தொழில்கள், ஸ்கேமிங், இல்லை ஏமாற்றி எதையாவது ஒன்று கொடுக்குறது, விற்கிறது, அந்த மாதிரியான வில்லங்கமான விஷயங்களில் ஈடுபடுறவங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கவனமாக இருங்க. அதே மாதிரி கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர்லலாம் ஒர்க் பண்ணுறவங்க நேர்மையை உள்ள ஹானஸ்ட்டாக இருக்க வேண்டியது அவசியம். லஞ்சம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க தயவு செஞ்சு. பொதுவாகவே அது நல்லது கிடையாது. அது சனியை ரொம்ப எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம்.
நம்ம கர்மா ரேட்டை வந்து நம்ம நினைக்கிறத விட அதிகமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு வந்து கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தொழிலில் உங்களோட வேலையில் உங்கள் கை சுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள ஒரு ஏளனமாக பேசுகிறது, ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆள்னா அதை இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. என்னதான் இருந்தாலும் கீழே வேலை செய்கிறவங்கனாலும் சில நேரம் அவங்க வேலை செய்யலைன்னா நமக்கு கோவம் வரதான் செய்யும், நம்ம திட்ட தான் வேண்டியது வரும். பட் வார்த்தையில் கவனம் தேவை. ஒரு ஹியூமன் பீயிங்கை என்னதான் இருந்தாலும் ஒரு டிக்னிட்டிக்கு மேலே நம்ம திட்டக்கூடாது. ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த சில விஷயங்கள் இந்த காசு சம்மந்தமான விஷயங்களில் கையாடல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. கீழே வேலை செய்கிறவங்கள ரொம்ப மோசமாக பேசுகிறது மட்டும் வேணாம். தொழிலில் புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க, யாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி தொழிலையும் நாணயமாக இருக்க பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயிக்க போகிறீங்க, தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும். சரிங்க, ஓகே, நாங்கள் திருமணம் பண்ணலாமா? எப்படி இருக்குது? சுக்ரன் நல்லா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட மார்ச் 7th மேலே நல்லாயிருக்கு. ஏன்னா பாஸ்ட் 2 months நானே சிம்மத்துக்கு வந்து கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் சொல்லலை. பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மார்ச் 7th மேலே சுக்ரன் டிரான்சிட் ஆகுறாரு. சுக்ரன் டிரான்சிட் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. என்ன தான் சனி அங்கே இருந்தாலும் சுக்ரன் போய் அந்த சனியை வந்து பாசிட்டிவாக மாற்ற போகிறாரு. ஏன்னா சனிங்கிறவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு மெலிஃபிக்கான கிரகம், சுக்ரன்கிறவர் ஒரு பாசிட்டிவான கிரகம். ஈவன் தேவகுரு வந்து குருனா ஜூபிட்டர்னா அசுரகுருங்கிறவரை வந்து நம்ம சுக்ரன்னு சொல்லுவோம். அந்த சுக்ரன் வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவான கிரகம். உங்கள் ராசிக்குமே வந்து சுக்ரன் 3ஆம் அதிபதினாலும் அவர் இயற்கையாக ஒரு சுப கிரகம். அப்போ வந்து அவரால் அந்த சனியை வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். அப்போ அந்த சேட்டன் அங்கே காம்பன்சேட் ஆகிறதுனால 2nd house வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது. ஸோ உங்கள் ஃபேமிலி அப்படிங்கிற ஹவுஸை அந்த சுக்கிரனும் சேர்ந்து ஆஸ்பெக்ட் பண்ண போகிறாரு. அப்போ குடும்பம் அப்படிங்கிறது ஒன்று அமையும். அந்த 7ஆம் இடத்துல உட்காந்து 2 பார்க்குறதுனால திருமணம் மூலமாக குடும்பம் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதம் எக்ஸலண்ட்டான மாதம் தான். சரி, நாங்கள் குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது? 5ஆம் இடம் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக கன்சீவிங் ரேட் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. எல்லாத்துலேயும் கை வச்சாலும் கிரகங்கள் வந்து அந்த இடத்துல கை வைக்கல. ஸோ அதனால் கன்சீவிங் ரேட்ஸ் நல்லா இருக்க போகுது. குழந்தைகள் பிறக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், நல்லபடியாக டெலிவரி ஆகும். அதே மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தீங்கனாலும் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் அலையன்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா கூட இந்த விஷயம் இந்த மாதம் நல்லாயிருக்கும். அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல செய்தி உங்கள் காதில் விழும். அப்பா எது இல்லைன்னா என்ன, என் பிள்ளை நல்லாயிருக்கும், அது எனக்கு போதும் அப்படின்னு ஒரு எல்டர்லி சிம்மராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். சரி, ஓகேங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நீங்கள் சிம்மராசிக்காரங்கன்னா உங்களுக்கு கணவனோ மனைவியோ அவங்களோட உடல்நிலையில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த 7ஆம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட போகுது. சுக்ரன் வந்துட்டப்புறம் ஓகே பரவாயில்ல. பட் அவங்களுக்கு ஏதாவது எக்ஸிஸ்டிங் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அந்த மெடிசன்ஸை அவங்க கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மன சஞ்சலத்தை 2 பேரும் ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்கள் மனசும் டிப்ரெஷனில் போகிற நிலமையில தான் இருக்குது. ஸோ அதனால் வீணாக வாக்குவாதம் பண்ணி அந்த சஞ்சலத்தை ஏற்படுத்திக்க வேணாம். புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா கூட கிடைக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. நான் சொன்ன சில விஷயங்கள் மட்டும் வேலை செய்கிற இடத்துல வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. மித்தபடி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்க, ஓகே. நான் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? வாங்கலாம். செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பண்ணலாம். குருவோட சப்போர்ட் நல்லா இருக்குது. ஏன்னா குரு வந்து ராசியை பார்க்குறாரு. பேங்கிங் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ரொம்ப பெரிய பணம் இல்லைனாலும் ஒரு சின்ன பணத்தை கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு அது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுது. ஆனால் தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களோட லாபத்துக்கு நீங்கள் வெளியில் எதாவது ப்ராஃபிட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மிக முக்கியமாக ட்ரேடிங்கில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியவங்க வந்து சிம்மராசிக்காரங்க. ட்ரேட் பண்ணாதீங்க. நான் இப்போ சொன்ன இந்த ஷியாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தயவு செஞ்சு வேண்டாம். சரி, ஓகே. நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்? 12ஆம் அதிபதி சந்திரன் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இந்த மந்த் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. ஸோ 24th வரைக்கும் நல்லா இருக்கிறாரு. மார்ச் 24th வரைக்கும் சந்திரனோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது. வளர்ப்பிறையில் இருக்கிறாரு, பாசிட்டிவாக இருக்கிறாரு. ஸோ அப்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் தான். உங்களுக்கு எந்த குறையும் வரப்போகிறதில்ல. விசா, பிஆர் இந்த மாதிரியான விஷயங்களையும் பாசிட்டிவான ஒரு நன்மைகள் தான் நடக்கும் போது நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணிங்கனாலும் 7ஆம் தேதி மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக போகலாம். சரி, ஓகே. நாங்கள் சிம்மராசியில் இருக்கோம். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக லாஸ்ட் மினிட் டென்ஷன் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன்னாலே இந்த ஏதாவது எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போக மறந்துடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எங்கேயாவது போய் கையை காலை இடிச்சுக்கிட்டேன், ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, லைட்டாக மசில் கிராம்ப் ஆகிடுச்சு,
ஜாயிண்ட் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸ்போர்ட்ஸ் பர்சன், சிம்மராசியில் உள்ள ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல மந்த்து தான். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்குது, கேல்பேடர் அப்புறம் பேன்க்ரியாஸ் இந்த மாதிரியான இடங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்பைனில் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது ஆல்ரெடி எலும்பில் மஜ்ஜைகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆயுர்வேதிக்காக டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா தான் சரியாகும். என்ன ரீசன்னா, ஆயுர்வேதத்தை கொடுக்கக்கூடிய சனி வந்து சூரியனால் எஃபெக்ட் ஆகுறாரு ஆல்ரெடி. ஸோ ஆயுர்வேதத்தில் ரொம்ப நாள் இருக்கிறேன், உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குன்னா பரவாயில்ல. ஏன்னா சொந்த ஜாதகத்தில் சனி இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சனி நல்லா இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஏதோ ஒன்று நான் ஆயுர்வேதம் சித்தான்னு எடுத்துகிட்டே இருக்கேன், எனக்கு ரிசல்ட்டே இல்லைன்னா அலோபதிக்கு மாறிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத நம்ம கவனமாக சொல்லியிருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் நல்லா எச்சரிக்கையாக இருந்து இந்த மாதத்தை நல்லபடியாக கொண்டு போங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் பொது பலன் தான். இட்ஸ் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ என்டையர் ஹாரோஸ்கோப்போட ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி என்னோடய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான். நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ், ஈஸி ரெமெடிஸ், நோ காஸ்ட் ரெமெடிஸ் தான் நாம் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதன் மூலமாக பெனிஃபிட் ஆன கிளைண்ட்ஸ் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதே வரியில் நீங்களும் வந்து பெனிஃபிட் ஆகணுங்கிறத நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் சிம்மம். நன்றி, வணக்கம்.